அப்சல்யூட் காஸ்ட் அட்வான்டேஜ் தியரினா என்னன்னு பார்ப்போம். இந்த தியரியை கொடுத்தவர் ஆடம் ஸ்மித். இந்த தியரி சர்வதேச வர்த்தகத்தை பற்றி பேசக்கூடியது. ஒரு நாட்டில் ஒரு பொருளை நம்மளை விட கம்மியான செலவில் அவனால் உற்பத்தி பண்ண முடிஞ்சதுன்னா நம்ம அந்த நாட்டுட்டேண்டு அந்த பொருளை இறக்குமதி பண்ணிக்கிடணும். இதுவே நம்ம ஒரு பொருளை அந்த நாட்டை விட கம்மியான செலவில் நம்மளால் பண்ண முடியுதுன்னா நம்ம அந்த நாட்டுக்கு அந்த பொருளை ஏற்றுமதி பண்ணணும். அதாவது இந்த தியரி என்ன சொல்ல வருதுன்னா, ஒவ்வொரு மண்ணுக்கும் ஒவ்வொரு சத்து இருக்கிற மாதிரி ஒவ்வொரு நாட்டுக்கும் ஏதாவது ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுறதுல ஆற்றல் மிகுந்ததாக இருக்கும். அந்த நாட்டிலேருந்து அந்த பொருளை நம்ம இறக்குமதி பண்ணுறது நல்லது. ஏன்னா அந்த பொருளை நம்ம நாட்டில் உற்பத்தி பண்ணால் அதுக்கு ஆகக்கூடிய செலவு ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் நம்ம அந்த பொருளை இறக்குமதி பண்ணணும் உற்பத்தி பண்ணுறதுக்கு பதிலாக. இப்போ இந்த தியரியோட அசம்ஷன் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அசம்ஷன், தே ஆர் 2 countries and 2 commodities only. அதாவது இவர் 2 பொருள் 2 நாடை மட்டும்தான் கம்பேர் பண்ணி எடுத்திருக்காராம். அடுத்ததா, லேபர் இஸ் த ஒன்லி ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன். அதாவது ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுற காரணியாக லேபரை மட்டும்தான் இவர் கணக்கில் எடுத்திருக்காராம். அடுத்ததா, லேபர் யூனிட்ஸ் ஆர் ஹோமோஜீனியஸ். அதாவது ஒரே திறனுடைய லேபர்ஸாக தான் இருக்கிறாங்க. அடுத்ததா, த காஸ்ட் ஆஃப் ப்ரைஸ் ஆஃப் எ கமோடிட்டி இஸ் மெஷர்டு பை த அமௌண்ட் ஆஃப் லேபர் ரெக்வயர்ட் டு ப்ரொடியூஸ் இட். அதாவது ஒரு பொருளோட விலையை எப்படி தீர்மானிக்கிறாங்கன்னா, அந்த பொருளை உற்பத்தி பண்ணுறதுக்கு எத்தனை லேபர் தேவைப்பட்டிருக்குங்கிறத வச்சு தான் அந்த பொருளோட விலையை தீர்மானிக்கிறாங்களாம். அடுத்ததா, தேர் இஸ் நோ டிரான்ஸ்போர்ட் காஸ்ட். சர்வதேச வர்த்தகமாக இருந்தாலும் அவங்களுக்கு போக்குவரத்து செலவு கிடையாதான். இந்த அசம்ஷன் படி தான் இந்த தியரி ஒர்க் பண்ணும். இப்போ இதோட டேபிள் பார்ப்போம். 2 கண்ட்ரிஸ் எடுத்திருக்காங்க. ஒன்று இந்தியா, இன்னொன்று சைனா. அடுத்ததாக 2 பொருள் எடுத்திருக்காங்க. ஒன்று வீட், இன்னொன்று கிளாத். இப்போ ஒரு யூனிட் லேபரை பயன்படுத்தி இந்தியாவில் 20 யூனிட் வீட்டு தயாரிக்க முடியுது. ஆனால் அதுவே சைனாவால் அதே ஒரு யூனிட் லேபரை பயன்படுத்தி 8 யூனிட் வீட்டு தான் தயாரிக்க முடியுது. அப்போது இதில் இந்தியா தான் வீட்டு தயாரிக்கிறதுல அப்சல்யூட் காஸ்ட் அட்வான்டேஜாக இருக்குது. அதாவது உற்பத்தி செலவு கம்மியாக இருக்குது. அப்போ சைனா அந்த 8 யூனிட்டை உற்பத்தி பண்ணி நஷ்டப்படுறதுக்கு இந்தியாட்டேந்து அந்த பொருளை இம்போர்ட் பண்ணிக்கலாம், அதாவது இறக்குமதி பண்ணிக்கலாம். இப்போது அடுத்த பொருளான கிளாத்தை எடுத்து பார்ப்போம். இந்த கிளாத்தை ஒரு யூனிட் லேபரை பயன்படுத்தி 6 மீட்டர் தான் உற்பத்தி பண்ண முடியுது இந்தியாவால். இதுவே சைனாவால் அதே ஒரு யூனிட் லேபரை பயன்படுத்தி 14 மீட்டர் கிளாத்தை உருவாக்க முடியுது. அப்போ இதில் சைனா தான் அந்த கிளாத்தை உற்பத்தி பண்ணுறதுல அப்சல்யூட் காஸ்ட் அட்வான்டேஜாக இருக்கிறாங்க. அதாவது குறைந்த செலவில் அவங்களால பண்ண முடியுது. அப்போது இந்தியா என்ன செய்யணும்னா, 6 மீட்டர் அந்த பொருளை உற்பத்தி பண்ணி நஷ்டப்படுறதுக்கு அந்த பொருளை சைனாட்டேந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம், அதாவது இறக்குமதி பண்ணிக்கலாம். இப்போது இதை டயக்ராமோட பார்ப்போம். எஸ் ஆக்சிஸை நம்ம கிளாத்தாக எடுத்துக்கலாம், ஒய் ஆக்சிஸை வீட்டாக எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்தியாவை எடுத்துக்கிடுவோம். இந்தியாவால் 20 யூனிட் வீட்டை உற்பத்தி பண்ண முடியுது. ஆனால் அதுவே கிளாத்தை வெறும் 6 மீட்டர் தான் உற்பத்தி பண்ண முடியுது ஒரு யூனிட் லேபரை வச்சு. ஆனால் இதுவே நம்ம சைனாவை எடுத்தோம்னா, சைனாவால் 14 மீட்டர் கிளாத்தை உற்பத்தி பண்ண முடியுது. ஆனால் வீட்டை வெறும் 8 யூனிட் தான் உற்பத்தி பண்ண முடியுது ஒரு யூனிட் லேபரை வச்சு. இப்போ நம்ம இந்த டயக்ராமை பார்த்தாலே தெரியும், இந்தியாவோட சைனாவை விட அதிகமாக வீட்டை உற்பத்தி பண்ண முடியுது வெறும் ஒரு யூனிட் லேபரை வச்சு. அதே மாதிரி சைனாவாலையும் கிளாத்தை இந்தியாவை விட அதிகமாக உற்பத்தி பண்ண முடியுது அதே ஒரு யூனிட் லேபரை வச்சு. இப்போ இந்தியா 6 யூனிட் கிளாத்தை உற்பத்தி பண்ணுறதுக்கு நிறைய செலவு பண்ணுறதுக்கு பதிலாக சைனாட்டேந்து அதே கிளாத்தை நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம் குறைஞ்ச செலவில். இதே மாதிரி சைனாவும் வீட்டை உற்பத்தி பண்ணி நஷ்டப்படுறதுக்கு பதிலாக இந்தியாட்டேந்து அதே வீட்டை இம்போர்ட் பண்ணால் அவங்களோட செலவு குறையும். இதெல்லாம் தான் ஆடம் ஸ்மித்தோட அப்சல்யூட் காஸ்ட் அட்வான்டேஜ் தியரி.